தவறாக எடுக்கப்பட்ட லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி என்ன செய்வது? முன்னாடியெல்லாம் என்டோமெண்ட் பாலிசி மக்களுக்கு ஏற்றதாக இருந்தது. ஏன்னா அப்போ விலைவாசி உயர்வுங்கிறது பெருசாக இல்லை. மக்கள் யாரும் தங்களோட பணத்தை பன்மடங்காக பெருக்கணும், செல்வம் சேர்க்கணும்னு நினைக்கல. சேமிப்புங்கிறத மட்டும்தான் கன்சிடர் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை வேறு. விலைவாசி உயர்வை எல்லாரையும் ஆட்டி படிச்சிட்ருக்கு. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிருக்கு. இதனால் செலவுகளும் அதிகரிச்சிருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷனெல்லாம் தாண்டி நல்ல வருமானம் ஈட்ட வேண்டிய நிலைமைக்கு நம்ம எல்லோரும் தள்ளப்பட்டிருக்கோம். நீங்கள் எடுத்திருக்கிற என்டோமெண்ட் பாலிசியாக இருக்கட்டும், இல்லை ஷேர் மார்க்கெட் சார்ந்த யூலிப் பாலிசியாக இருக்கட்டும், நீங்கள் எந்த நோக்கத்தில் எடுத்தீங்களோ அது முழுமையாக நிறைவேற்றலை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வருதா? அந்த பாலிசியை வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கீங்களா? உங்களுக்காகவே இந்த வீடியோவில் ஒரு 3 டிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் பாலிசியை சரண்டர் பண்ணிக்கிறது. 2வது, அதை பெய்டப் பாலிசியாக மாற்றுறது. 3வது, அதை தொடர்ந்து ப்ரீமியம் கட்டுறது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வெல்கம் டு holisticinvestment.in யூடியூப் சேனல். முதல் விஷயம், பாலிசியை சரண்டர் பண்ணிக்கிறது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பாலிசியை சரண்டர் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த பாலிசியை காப்பீடு நிறுவனத்திடமே திருப்பி கொடுத்துட்டு அந்த சரண்டர் மதிப்புக்குரிய பணத்தை மட்டும் நம்ம வாங்கிக்கிறது. இப்படி பாலிசியை சரண்டர் பண்ணும்போது நீங்கள் பாலிசி எடுத்து 1 வருஷம் தான் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு சரண்டர் மதிப்பு எதுவும் கிடைக்காது. 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் சரண்டர் மதிப்பு அதிகரிச்சுட்டே போகும். இப்போது பாலிசியோட கடைசி வருஷத்தில் நீங்கள் கட்டிய ப்ரீமியத்தில் 90% அந்த சரண்டர் மதிப்பு இருக்கும். அது எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். ஒருத்தர் 20 ஆண்டுகளுக்கு என்டோமெண்ட் பாலிசி ஒன்றா எடுத்திருக்காருன்னு வச்சுக்கலாம். இந்த பாலிசிக்கு 10 வருஷத்துக்கு மட்டும் தொடர்ந்து அவர் ப்ரீமியம் கட்டுறாரு. இப்போ ஆயில் காப்பீடு கவரேஜ் பார்த்தீங்கன்னா 25 லட்சம். பாலிசி ஹோல்டருக்கு எந்த அசம்பாவிதமும் ஏற்படலை அப்படின்னா பாலிசியோட முதிர்வில் அவருக்கு 22 லட்ச ரூபாய் கிடைக்கும். இந்த பாலிசிக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் அவர் ப்ரீமியம் கட்டிட்டு வராரு. 2 வருஷம் ப்ரீமியம் கட்டியிருக்கக்கூடிய இந்த நிலையில் பாலிசியை சரண்டர் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இழப்பு பார்த்தீங்கன்னா 1,38,000 ரூபாயாக இருக்கும். அதாவது அவர் கைக்கு கிடைக்க போகிற அந்த சரண்டர் மதிப்பு வெறுமனே 62,000 தான். 2வதாக பெய்டப் பாலிசி. பாலிசியை சரண்டர் பண்ணுற மாதிரி தான் இதுவும். ஆனால் பாலிசி முதிர்வு காலத்துக்கு அப்புறம் தான் இந்த சிறப்பு சரண்டர் மதிப்பு நம்ம கைக்கு கிடைக்கும். ஒருத்தர் ஒரு பாலிசியை பெய்டப் பாலிசியாக மாற்றுறாரு அப்படின்னா மேற்கொண்டு அவர் அந்த பாலிசிக்கு ப்ரீமியம் எதுவும் கட்ட தேவையில்லை. இந்த சிறப்பு சரண்டர் மதிப்பு பார்த்திங்கன்னா வழக்கமான சரண்டர் மதிப்பை விட அதிகமாக தான் இருக்கும். பெய்டப் பாலிசியாக மாற்றும் போது என்ன நடக்குதுன்னா நம்ம கட்டியிருக்கிற ப்ரீமிய தொகைக்கு ஏற்ற மாதிரி பாலிசியோட ஆயில் காப்பீடு கவரேஜ் தொகை குறைச்சிப்பாங்க. பாலிசி கவரேஜ் தொகை எத்தனை ப்ரீமியம் கட்டியிருக்கோம் இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த பெய்டப் மதிப்பு இருக்கும். பாலிசி காலத்திலே பாலிசிதாரர் இறந்துட்டாருன்னா இந்த பெய்டப் மதிப்பு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா பாலிசி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பாலிசி ஹோல்டரோட கைக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். பெய்டப் பாலிசியாக மாற்றுறதுனால நம்ம கட்டின ப்ரீமியம் மதிப்பு ஒரு 18 இயர்ஸுக்கு லாக்இன் ஆயிரும். இன்ஃப்ளேஷனெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது 18 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மதிப்பு நம்ம கைக்கு வரும்போது அதோட உண்மையான வருமானம் எதுவுமே இல்லைன்னே சொல்லலாம். இன்வெஸ்டர் பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, என்டோமெண்ட் பாலிசி எடுத்திருப்பாங்க, ப்ரீமியம் கட்ட முடியல அப்படின்னா ப்ரீமியம் கட்டாமல் விட்டுருவாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பாலிசி பெய்டப் பாலிசியாக மாறிடுது. இப்படி இந்த இடையில நிறுத்தினவங்க வேறு முதலீடு பக்கம் போயிடுவாங்க. இதுக்கு பதிலாக நம்ம இந்த அதிக கவரேஜ் இல்லாத என்டோமெண்ட் பாலிசியை சரண்டர் செஞ்சுட்டு அல்லது பெய்டப் பாலிசியாக மாற்றிட்டு ப்ரீமியம் கம்மியான ஒரு டேர்ம் பிளான் எடுத்துக்கலாம். டேர்ம் பிளானுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் போக மீதி தொகையை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது நிஜமாகவே நல்ல லாபகரமானதாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். இந்த அட்டவணையை கவனிங்க. என்டோமெண்ட் பிளானுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபாய் கட்டிட்டு வந்தீங்க இல்லையா ப்ரீமியம், அதில் ஒரு 12,250 ரூபாயை 25 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு டேர்ம் பிளானுக்கு நீங்கள் கட்டிட்டு வரலாம். மீதி தொகையை 87,750 ரூபாயை பிபிஎஃப்பில் நீங்கள் கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு 21 லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும். பிபிஎஃப்க்கு பதிலாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டான இஎல்எஸ்எஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 12% இயர்லி இன்ட்ரெஸ்ட் வருமானம் வந்தால் கூட உங்களுக்கு 39 லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும். ஸோ பாலிசியை சரண்டர் செய்யக்கூடிய ப்ரீமியத்தில் ஒரு பகுதி இழப்பாகிடுது. பெய்டப்பாக மாற்றும் போது அந்த இழப்பை நீங்கள் திரும்ப எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக பாலிசியை சரண்டர் பண்ணிவிட்டு கிடைக்கக்கூடிய தொகையை பெய்டப்பான 2 லட்ச ரூபாய்க்கு டேர்ம் பிளான் எடுத்துகிட்டு மீதி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். இந்த அட்டவணையை கவனிங்களேன். சரண்டர் மதிப்பு 62,000 ரூபாய். இப்போ டேர்ம் பிளான் 2 லட்சத்துக்கு நீங்கள் எடுக்கலாம். அதுக்கான ஒரு ப்ரீமியம் மதிப்பு பார்த்தீங்கன்னா 17,640 ரூபாய்.
ஸோ இந்த 62,000ல் 17,640 ரூபாய் போக மீதி 44,360 நீங்கள் ஒரு 20 ஆண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, பிபிஎஃப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா 1,81,000 ரூபாய் உங்களுக்கு வட்டி வருமானம் கிடைக்கும். இஎல்எஸ்எஸில் பண்ணிட்டு வரீங்கன்னா 4,27,000 ரூபாய் கிடைக்கும். மூணாவதாக தொடர்ந்து ப்ரீமியம் கட்டிட்டு வருது. நீங்கள் எடுத்த பாலிசி மெச்சூர்ட் ஆக போகிற டைமில் நீங்கள் சரண்டர் பண்ணுறது பற்றியோ பெய்டப் பண்ணுறது பற்றியோ யோசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் அதை தொடர்ந்து ப்ரொசீட் பண்ணுறது, ப்ரீமியம் கட்டுறது தான் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். ஸோ இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நீங்கள் சரண்டர் பண்ணலாமா, பெய்டப் பண்ணலாமா, இல்லை தொடர்ந்து ப்ரீமியம் கட்டலாமா அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஃபினான்சியல் அட்வைசரோட ஹெல்ப் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களால் மாற்றிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை பயன்படுத்தி ஃப்ரீயாக 30 மினிட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எவ்ரி மந்த் நாங்கள் கண்டக்ட் பண்ணுற வெபினாரை அட்டென்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை மீட் பண்ணுறோம். நன்றி.